த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு மர்மமான விஷயங்களை, பல்வேறு திருப்பங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி இன்னைக்கும் அங்கிருந்து ஒரு சில அப்டேட்ஸ்கள் வெளிவரும். அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு முன்பு பவானி ஹரியானாவை சார்ந்த இன்னொரு கதை நீங்க கேட்க வேண்டும். மனிஷாவின் கதை. ஒட்டுமொத்த வட இந்தியா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணிற்காக ஒட்டுமொத்த மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி வருகிறார்கள். சீஃப் மினிஸ்டர் எங்கே, காங்கிரஸ், பிஜேபி அனைத்து நபர்களுமே மனிஷாவுடைய இந்த கதையை கேட்டு ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் இறங்கி வருகிறார்கள். இந்த கதை என்ன? ஆகஸ்ட் 11 மனிஷா என்கிற பெண்மணி, 19 வயது மனிஷாவுடைய பேக்ரவுண்டை நீங்க பார்த்தீர்கள்னா 12ஆம் வகுப்பு முடித்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய பிளே ஸ்கூலில் டீச்சராக பணிபுரிந்து வந்த ஒரு பெண்மணி. படிப்பில் மிகவும் திறமையான ஒரு பெண்மணி. தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை மிகவும் பொறுப்பாக செய்து வந்த இந்த பெண் 11 காலையில பள்ளிக்கூடத்திற்கு கிளம்புவதற்கு முன்பு டீச்சர் அங்க வேலை பார்க்கிறார். அங்க செல்வதற்கு முன்பு தன்னுடைய அப்பாவிடம் ஒரு சில விஷயங்களை கூறியிருக்கிறார். இந்த மாதிரி எனக்கு நர்சிங் படிக்க ஆசையா இருக்குப்பா, நான் ஸ்கூல்ல இருந்து நேராக காலேஜுக்கு போய் அங்க ஃபார்ம் நிரப்பிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு வர்றதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடும். அப்பாவும் பெண்ணுடைய இந்த திறமையை பார்த்து ரொம்பவே ஃப்ரீடமும் கொடுக்குறாரு. உனக்கு என்ன பிடிக்குதோ அது நீ பண்ணுமா, நீ படிப்புல ரொம்ப திறமையா இருக்க, நீ ஏதாவது நல்ல உத்தியோகத்துல போய் சேர்றத என்னுடைய ஆசை, கனவு. சரி, அப்பா கிட்ட பயணம் சொல்லி மனிஷா பள்ளிக்கூடத்துக்கு போறார். பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நர்சிங் காலேஜுக்கு போய் ஃபார்ம் நிரப்புவதாக மனிஷா கூறினார். மனிஷா திரும்பவில்லை. மதியம் வந்துடும்னு சொல்லிட்டு போன பெண்மணி 3 மணி 4 மணி வரை திரும்பல. பதறி போன தகப்பனார் அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கார். எங்க இந்த பெண் வேலை பார்த்தார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு. அங்க போய் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்துல மனிஷாவை காணவில்லை. அப்போதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி மனிஷா அந்த காலேஜுக்கு போகணும்னு சொல்லிருந்துச்சு, நர்சிங் காலேஜ். அங்க போய் பார்க்கும்போது அந்த காலேஜும் பூட்டிக்கிறாங்க. ஆனா திரும்பி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேனை சந்திக்கிறார். வாட்ச்மேன்ட்ட கேட்கும்போது அந்த மாதிரி மனிஷான்னு ஒரு பொண்ணு இங்க வந்துச்சா ஃபார்ம் நிரப்புவதற்காக. வாட்ச்மேன் இல்ல, இங்க அந்த மாதிரி எந்த பொண்ணுமே வரல. அங்க அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது இல்லையே, இங்க யாருமே வரல. அப்பதான் அவருடைய பார்வை 3 இளைஞர்கள் அங்க அந்த கேம்பஸ்குள்ள உட்கார்ந்து இருந்தபடி அந்த பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த 3 பேருமே மது போதையில் இருந்ததாக அவருக்கு. அப்ப மறுபடியும் அந்த வாட்ச்மேன், அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க, எனக்கு பயமா இருக்கு, ஏதோ சந்தேகமா இருக்கு. அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட முடியாது, அதற்கான டெக்னீஷியன் இப்ப கிடையாது, நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னு அவரை விரட்டியிருந்தாங்க. இவரும் படிக்காத நபர், என்ன பண்றதுன்னே தெரியாமல் மனிஷாவை தேடி மறுபடியும் அலையிறாரு. ஈவினிங் ஆகி கூட மனிஷாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது 11 ஆகஸ்ட் மாதம் நடந்த விஷயம். நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளிடம் இந்த மாதிரி மக காலையில ஸ்கூலுக்கு போச்சு, இதுவரை வீட்டுக்கு வரல, நடுவுல ஒரு ஃபார்ம் நிரப்புவதாக போச்சு, அங்கேயும் போய் பார்த்துட்டேன், அங்க குடிச்சிட்டு 2-3 பேர் இருக்காங்க, வந்து விசாரிங்க, பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, பாத்தீங்கன்னா என் மகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. போலீசார்கள் தன்னுடைய அலட்சித்தனத்தால் இவரை பார்த்து கூறிய வார்த்தைகள், காலையில தானே போச்சு, வந்துடும், ஏதோ லவ் அஃபேரா இருக்கும், இவரோட கூட்டிட்டு ஓடி இருக்கும், பொண்ணு வரும், இல்லைன்னா நாளைக்கு கல்யாண பத்திரிக்கை வரும், சந்தோஷமா இருப்போ அப்படின்னு போலீசார்கள் கூட. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கெஞ்சி இருக்காரு, எதுவுமே நடக்காத. நீ போ, உன் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர்கள் அனுப்பி விட்டுட்டாங்க. தகப்பனாரிடம் ஒண்ணுமே வழி இல்லாமல் அவரும் தேடி அலைஞ்சிருக்கார், நைட்டு பூரா தேடி அலைஞ்சிருக்கார். காலை வரை பெண் வீட்டுக்கு திரும்பவில்லை. மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் ஓடி இருக்கார். ஐயா இப்போவது வாங்க, அந்த காலேஜுக்கு போவாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு, பாருங்க, விசாரிங்க. அப்போதான் முதல் முறையாக, அதாவது 11 காணாமல் போன பெண்மணி
24 மணி நேரம் கழித்து மனிஷாவுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளீட்டை பவானி, ஹரியானாவை சார்ந்த பவானி என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு போடுறார்கள், எஃப்ஐஆர் எழுதுகிறார்கள். அன்னைக்கு முழு நாளும் மறுபடி போலீசார்கள் தேடி இருக்கார்கள், பெற்றோர்கள் தேடி இருக்கார்கள். அதுக்குள்ள சொந்தக்காரர்கள்லாம் இந்த விஷயம் போய் தெரிஞ்சு அவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணை பற்றி எதுவுமே தெரியல. 13ஆம் தேதி காலையில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல ஒரு பெண்ணுடைய சவம் கிடப்பதாக. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சில கான்ஸ்டேபிள்கள் நேரடியாக அந்த தோட்டத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன விவரங்கள் அந்த பெண்ணை பற்றி கூறினார்களோ அதே மாதிரி அந்த அடையாளம் எல்லாம் இருக்கு. ஆனா சவம் அப்படியே அழுகி போச்சு, நாயெல்லாம் கொதிரி இருக்கும் போல. அப்போ மனிஷாவுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பெற்றோர்களை கூப்பிட்டுருக்காங்க, வந்து பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன் எடுத்து. அப்படியே அவங்க பதறடிச்சு வந்து பார்க்கும்போது அவங்களால முகத்தெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் போட்டிருந்த துணி மனிஷாவுடைய துணி, கையில் இருந்த வாட்ச் அதெல்லாமே மனிஷாவுடைய வாட்ச். இது என்னுடைய பொண்ணு தானே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. டப்புன்னு போலீஸ் பாடியை கஸ்டடியில் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. பெற்றோர்களுடைய கேள்வி, 11ஆம் தேதியே உங்களிடம் வந்தோமே, அன்னைக்கே நீங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த தேடக்கூடிய வேலையை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பொண்ணு உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த 3 நபர்கள், மது போதையில் இருந்த நபர்கள், அவர்களையாவது வந்து விசாரிச்சிருக்கலாம். இது 13ஆம் தேதி நடந்த விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் கசிய ஆரம்பிக்கிறது. பவானிங்கிறது வந்து ஒரு சிறிய டிஸ்ட்ரிக்ட். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு இந்த விஷயம் போன உடனே ரோட்டு மறியல்கள்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுமொத்த பவானியில போராட்டங்கள் வெடிக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் மனிஷா. இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட். இன்னைக்கு காலையில, அதாவது 18ஆம் தேதி, சோஷியல் மீடியாவில் இந்த சுசைட் நோட் பரப்பப்படுது. இந்த சுசைட் நோட்ல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா, இது வந்து ரோமன் கையெழுத்துல, ஆங்கிலத்துல எழுதியிருக்கு, ஹரியானா மொழியில் எழுதியிருக்கு. தன்னுடைய பெற்றோர்களுக்காக மனிஷா எழுதியதாக எந்த கையெழுத்தோட ஒண்ணுமே இல்லை. பெற்றோர்கள் கூறும்படி என்னுடைய மகள் இப்படியெல்லாம் எழுத மாட்டேன். 2வது, நாங்க படிக்காத நபர்கள் ஏன் ஆங்கிலத்தில் எழுத போகும், ஹிந்தியில தானே எழுது. இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. இப்ப இதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி நான் நர்சிங் படிக்க ஆசைப்பட்டேன், என்னால அந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் இந்த முடிவுக்கு வரேன். இந்த இடத்துல 2 மிக முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, இந்த சுசைட் நோட்டை நீங்க பார்த்தீர்கள், உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன். இது வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி. ஒரு பெண் தற்கொலை செய்வதாக இருந்தால் கைப்பட எழுதிட்டு போகும், அதுல கையெழுத்தெல்லாம் போடும். ஒரிஜினல் காப்பியாக இது மாதிரி போட்டோ காப்பி, ஜெராக்ஸ் எப்பவுமே எந்த சுசைட் நோட்டுமே உங்களால் பார்க்க முடியும். 2வது, 11ஆம் தேதி இந்த பெண் மாயமானால், 13ஆம் தேதி இந்த பெண்ணுடைய டெட் பாடி கிடைக்கிறது. 18ஆம் தேதி வரை இந்த சுசைட் நோட் எங்கே என்கிற அந்த கேள்வியை கேட்கும்போது போலீசார்கள் அதற்கான பதில் கொடுக்க முடிக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு செட் செய்து ஃப்ரேம் செய்யப்பட்ட ஒரு சுசைட் நோட்டாக தெரியும். 2வது, போலீஸ் எடுத்த இன்னொரு முடிவு, மனிஷா விவகாரத்தில் தவறான வதந்திகளை பல்வேறு நபர்கள் பரப்பி வருகிறார்கள், ரோட்டில் இறங்கி மறியல் எல்லாம் போடுகிறார்கள். இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி யார் கவரேஜ் செய்தாலும், யார் இந்த தகவலை பற்றி செய்தியாக போட்டீர்கள்னாலும் உங்கள் மீது வழக்கு பாயும். இப்படித்தான் பீகார்ல ஒரு மிரட்டல் கொடுத்தது அங்க இருக்கக்கூடிய போலீஸ். இதே மாதிரி ஒரு வழக்கு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல அங்க ஒரு டாக்டருடன் நடந்த அந்த தவறு, அதற்கு பின்னாடி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அதை பற்றி பேசியதற்கு பின்புதான் அது மிகப்பெரிய போராட்டமாக மாறியது. அதுக்கப்புறம் அந்த நபரையும் கைது செய்தார்கள். அங்கேயும் இதே போன்ற மிரட்டல் தான். கர்நாடகா தர்மஸ்தலா, அங்க இருக்கக்கூடிய போலீஸ், அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம், இந்த விஷயத்தை நீங்க கவர் செய்யக்கூடாது, கவர் செய்தீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்த்தீர்கள்னா போலீசார்கள் அப்படி தன்னுடைய வேலையை சரியாக பார்த்தால், இன்வெஸ்டிகேஷனை சரியாக நடத்தினால் எத்தனையோ பெண்களுடைய உயிரை காப்பாற்றலாம், அவர்களுக்கு நீதி நியாயத்தை நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம், அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு
சரியான நீதியை வழங்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படித்தான் வேலை பார்க்கிறது. சரி, தர்மஸ்தலாவை பற்றி பார்த்து விடலாம். அதற்கு பின்பு இன்னொரு கதை இருக்கிறது. இன்னைக்கு 3 கதையை நீங்க இந்த எபிசோடில் பார்க்க போறீர்கள். ஒரு ட்ரம்மிற்குள் கணவரை விதைத்த மனைவி, அதற்கு வரலாம். ஆனால் அதற்கு முன்பு தர்மஸ்தலாவை பார்த்து விடலாம். 13ஆம் தேதி கடைசியாக எக்ஸ்குவேஷன் வேலை தர்மஸ்தலாவில் நடந்தது. அதாவது சைட் நம்பர் 13. அதுக்கப்புறம் அங்க ஒரு சில இடங்கள்ல நடந்தது. ஆனா எந்த விதமான எலும்புகள் அல்ல எந்த விதமான அவசேஷங்களும் கிடைக்கவில்லை. 2வது 17ஆம் தேதி பிஜேபி ஹிந்து அமைப்பை சார்ந்த பல்வேறு நபர்கள் அங்க போராட்டத்தை நடத்தியதுக்கு பின்பு அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடியும் இப்ப கொஞ்சம் லூஸ்ல விட்டுருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம். அதாவது இப்போ அடுத்தடுத்து நீங்க எக்ஸ்குவேஷன் வேலையை செய்ய வேண்டாம், கொஞ்சம் ஒரு சில நாட்கள் கழித்ததை பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அரசாங்கத்திற்கு எதிராகவே பிஜேபி மற்ற ஹிந்து அமைப்புகள் களத்தில் இறங்கியதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அசம்பிளியர், கர்நாடக அசம்பிளியர் ஹோம் மினிஸ்டர் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கிறது. ஹோம் மினிஸ்டர் ஜி பரமேஸ்வரா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எஸ்ஐடியுடைய டெம்பரரிலி சஸ்பெண்டட் ஆல் எக்ஸ்குவேஷன். எஸ்ஐடியை இப்போதைக்கு கொஞ்ச நாட்களுக்கு இந்த தோண்டக்கூடிய வேலையை, தோண்டுதல் வேலையை நாங்க நிறுத்தியுள்ளோம். இதுவரை ஒரு ஸ்கெலட்டன் கிடைத்திருக்கிறது, ஒரு மண்டையோடு கிடைத்திருக்கிறது, ஒரு சில நபர்களுடைய எலும்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த அனைத்தையுமே நாங்க ஃபாரன்சிக் லெபார்டரிக்கு, ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி FSL என்று கூறுவார்கள், அதற்காக அனுப்பியுள்ளோம். அனாலிசிஸ் நடக்கிறது. அதற்கான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை எஸ்ஐடி பார்க்கும். இதை கேட்ட பிஜேபியினர்கள், பாரதிய ஜனதா பார்ட்டி நேரடியாக காங்கிரஸை அக்யூஸ் செய்கிறது. காங்கிரஸ் தான் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை அவதூறு பரப்பும் நோக்கத்தில் இந்த வேலையை பார்க்கிறார்கள். அங்க எதுவுமே கிடையாது. ஹிந்து மதத்தை இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். பிஜேபியின் எம்எல்ஏவான ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியும் வி சுனில்குமார் அவரும் இதை அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். அதாவது காங்கிரஸ் மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் போட்டு விட்டார்கள். இதற்கப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் DK சிவகுமார், இது கான்ஸ்பிரசி எல்லாம் கிடையாது, தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவரக்கூடிய உண்மைகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய அரசின் கடமை. இதை தாண்டி அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தால் அவர்கள் மீது நாங்கள் வழக்கை நிச்சயமாக பதிவிடுவோம். யாருமே அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீர்கள் என்கிற அந்த கோரிக்கை. இதில் பல வாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து இன்னைக்கு நேற்றிலிருந்து இதுதான் நடக்குது கர்நாடகா அசம்பிளியில். இது தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவந்த அப்டேட். இதே போன்று அல்வர் ப்ளூ ட்ரம் கேஸ் எதுவும் வெளிவந்திருக்கிறது. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் முஸ்கான் மேரட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். சௌரப் என்கிற கணவரை முஸ்கான் என்கிற இந்த பெண்மணி கொன்று ப்ளூ ட்ரம்மில் போட்டது மட்டுமல்லாமல் சிமெண்டை போட்டு மூடிடுச்சு. அதுக்கப்புறம் மேரட் போலீஸ் அந்த ட்ரம்மை கண்டுபிடித்து ட்ரம்மை வெட்டி தோண்டி பார்க்கும்போது அந்த சிமெண்ட் எல்லாம் உடைச்சு பார்க்கும்போது உள்ள சௌரபுடைய பாடி கிடைத்தது. முஸ்கான் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடன் இந்த கொலையை செய்து தப்பி ஓடிய போது அந்த பெண்ணை பிடித்து இப்ப சிறையில் அடைத்திருக்கிறார்கள். முஸ்கான் மற்றும் அந்த பெண்ணுடைய பாய் ஃப்ரெண்டான 2 பேருமே இன்னைக்கு மேரட் சிறையில் இருக்கிறார்கள். 5 மாதம் கழித்து 250 கிலோமீட்டர் மேரட்ல இருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அல்வர் என்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட், இங்கிருந்து வெளிவரக்கூடிய இந்த கதை. கைர்தல் தீஜ்ரா என்கிற இந்த இடம், ஆதர்ஷ் காலனி, இங்கே ஒரு ட்ரம் கிடைத்திருக்கிறது. அதே போன்று மொட்டை மாடி. மிதிலேஷ், ராஜேஷ் மற்றும் மிதிலேஷ், ராஜேஷ் ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர். அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியான மிதிலேஷ் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறார். அங்க வைத்திருந்த ஒரு ட்ரம், ஒட்டுமொத்த மொட்டை மாடியிலிருந்து ஒரு துர்நாற்றம், பயங்கரமான துர்நாற்றம். கீழே இறங்கி வந்த உடனே வீட்டில் இருந்த குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி ரொம்பவே நாறுது, என்னன்னு தெரியல. போலீஸ்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ப்ளூ ட்ரம் கேஸ் இப்போ ரொம்பவே அவேராக இருக்கிறாங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி ப்ளூ ட்ரம், நாற்றம், துர்நாற்றம் இதெல்லாம் பார்த்த உடனே டப்புன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மிதிலேஷோடைய தகவலுக்கு பிறகு போலீஸார்கள் ஓடி வருகிறார்கள். மொட்டை மாடியை போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ட்ரம் இருக்கு.
உள்ளே போக முடியவில்லை. அந்த அளவுல துர்நாற்றம். தாங்க முடியாம போலீஸ்காரர் அந்த கர்ச்சீஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ லைவ் வீடியோ நீங்க பார்த்து வருகிறீங்க. அங்க ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு அந்த ட்ரம்மை திறந்து பார்க்கும்போது ஃபுல்லா அப்படியே துணி நிறைஞ்சு கிடக்கு. ஆனா அங்கிருந்த துர்நாற்றம். ஒவ்வொன்றா துணியை எடுத்து பார்க்கும்போது அப்படியே பதற்றத்தில் என்ன உள்ள இருக்குன்னு யாருக்கும் தெரியல. துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டு பார்க்கும்போது உள்ள சவம் இருக்கு. அழுகி போன சவம். இப்போ தேடி பார்க்கறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் யாரையுமே காணவில்லை. அந்த சவத்தை பிரட்டி பார்க்கும்போது அந்த செவத்தை மிதிலேஷ் என்கிற பெண், இந்த நபர் எங்களுடைய வீட்டு டெனன்ட், வாடகைக்கு இப்பதான் குடி வந்தாங்க. இவருடைய மனைவி 3 குழந்தைகள். சரி, அவங்க எங்கன்னு தேடி பார்க்கும்போது மனைவி 3 குழந்தைகள் யாரையுமே காணவில்லை. திடீர்னு பார்த்தா மிதிலேஷோடைய மகன் ஜிதேந்திரன், அவரையும் காணவில்லை. அப்ப போலீஸுக்கு ஒரு விதத்தில் அந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியும் புரிஞ்சிருச்சு. ஆனா மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்து பார்க்கும்போது சூரஜோடைய மனைவி 3 குழந்தைகள் 1.5 மாதத்துக்கு முன்னாடி இங்கதான் வந்திருக்கிறார்கள் வேலை தேடி. உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர் ராஜஸ்தானுக்கு வேலை தேடி வர்றாரு. மிதிலேஷ் மற்றும் ராஜேஷ் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இவர்களுக்கு ஒரு மகன் ஜிதேந்திரன். செங்கல் சூளை, ப்ராப்பர்ட்டி டீலிங், இது எல்லாமே இவர்களுடைய ஃபேமிலி பிசினஸ். இந்த இடத்திற்கு தான் சூரஜ் தன்னுடைய மனைவி 3 குழந்தைகளுடன் வேலை தேடி வந்தார். செங்கல் சூளையில் வேலை. செங்கல் சூளையில் வேலை பார்க்கும்போது ஜிதேந்திற்கும் சூரஜிற்கும் நட்பு ஏற்படுகிறது. நட்பு மாலையில் மதுப்போதை வரை போகிறது. வீட்டிற்கு போக வர ஜிதேந்தர் இருக்கும்போது ஜிதேந்தருடைய பின்புலத்தை பார்த்தீர்கள்னா 11 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியை இழந்த ஒரு நபர் இவருடைய மனைவியை பார்க்கிறார். இவர்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுகிறது. ஜிதேந்தர் சூரஜருக்கு அளவுக்கு அதிகமான போதை பழக்கத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். மழை காலம் வந்துருச்சு. மழை காலம் வந்த உடனே சூரஜ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க ஊருக்கே நாங்க திரும்பி போகலாம்னு பார்க்கிறோம். 2-3 மாசம் கழிச்சு நாங்க. ஜிதேந்தருக்கு இது பிடிக்கவில்லை. ஜிதேந்தர் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டா சூரஜோடைய மனைவியை சந்திக்க முடியாது. அப்போ ஜிதேந்தர் என்ன சொல்றாப்புன்னு, இங்கே இரு, உனக்கு வேற ஒரு இடத்துல வேலை போட்டு தர்றேன். சரி, அப்படி இருந்தவன்னு இப்ப இவங்களை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கே வந்துடுறான் ஜிதேந்தர். மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்குமா, அங்கே தங்க வச்சிடலாம், எனக்கு உதவியா வேற இருப்பாப்ல. இவங்களுக்கும் இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, யார் இங்க தங்க போறா, சரி நீங்க இருந்துருங்க, உங்களால முடிஞ்ச வாடகையும் கொடுத்துருங்க. 1.5 மாசமா அப்படிதான் அங்க இருந்திருக்காங்க. இப்போ ஒரு நாள் சூரஜோடைய மனைவி மிதிலேஷ் ஜிதேந்தருடைய அம்மா கிட்ட போய், இந்த மாதிரி மொட்டை மாடியில தண்ணி ஒழுகுது, எனக்கு உங்கள்கிட்ட இருந்தா ஒரு ட்ரம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. இது 15ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம். சரி, ஒரு ட்ரம் காலியா தான் இருக்கு, எடுத்துட்டு போங்க. 16ஆம் தேதி மாலை வரை சூரஜை எல்லாருமே பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கல. 17ஆம் தேதி காலையில இந்த துர்நாற்றம் வெளியில பார்க்கும்போது யாரையுமே தென்பட முடியவில்லை. எல்லாருமே எஸ்கேப். இப்ப இந்த விஷயம் ஒட்டுமொத்த ஏரியாவில் பரவுது. இவங்க அங்கிருந்து தப்பி ஓடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 200-300 கிலோமீட்டர் தாண்டி ஒரு செங்கல் சூளையில வேலை தேடி போறாங்க. அதுக்குள்ளே இந்த சோசியல் மீடியா காலம், எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோசியல் மீடியா வழியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பரவப்படுது. அங்க இருக்கக்கூடிய முதலாளி, அவருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஐடென்டிட்டி அதுதானே, ஒரு பெண், 3 குழந்தைகள், ஒரு நபர். அதே மாதிரி ஒரு பெண் 3 குழந்தைகளுடன் வந்திருக்கு. ஒரு கணவர் போன்ற ஒரு நபர் டப்புன்னு அவங்கள பேச்சுவார்த்தையிலேயே என்கேஜ் பண்ணி வச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸை பார்த்த உடனே இவங்க ஓடுறாங்க. போலீஸ் அங்கே இடத்துல பிடிச்சிடுறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நேற்றில இருந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இதுவரை அதற்கான அடுத்த டெவலப்மெண்ட் இன்னும் வெளிவரல. போலீசார்கள் இதை பற்றி எந்த விதமான அப்டேட்ஸ்களை கொடுக்க போறார்கள்? மனிஷாவுடைய வழக்கு, அதற்கான அப்டேட், தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவரக்கூடிய அப்டேட், 3 நாங்க ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மனிஷா, அந்த பெண்ணிற்கு கிடைக்கக்கூடிய நீதி நியாயம், ஒட்டுமொத்த ஹரியானாவே, பவானியை இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். அதே போன்று சூரஜ் மனைவியுடைய ஏமாற்றத்தால் தன்னுடைய உயிரை இழந்த அந்த நபர், அவருக்கும் நீதி நியாயம் கிடைக்கும். இதே போன்று தர்மஸ்தலாவில் ஏராளமான பெண்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இன்னைக்கும் நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நீதி நியாயம் போய் சேர வேண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.